அம்மா 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 பசிக்குதே, அம்மா பசிக்குதே. அட என்னது இப்படி கத்திட்டு கிடக்குற? என்ன ஃபாரின்க்கு போய்ட்டான்? சமையல் ரூம்ல தான குத்த வச்சிட்டு இருக்கற. வந்து தொலையேண்டா. அம்மா நீங்க ஃபாரின்க்குலாம் போவீங்களா? பசி எனக்கு பசியாவுது, ஏதாவது போட்டு கொடுங்க. அங்க பாரு பாத்திரத்துல பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கறேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் வதக்கி வச்சிருக்கறேன். சாப்பிட்டு பேசாம போயிரு. என்ன பழைய சாப்பாடா? என்னம்மா நீ விளையாடுறியா? நான் வாழ்றதுக்கு சாப்பாடு கேக்குறேன். சரியா? அது வாழ்ந்து முடிஞ்சதுனால நீ தண்ணி ஊத்தி வச்சிருக்கற. வீட்ல எதுவும் சமைக்கல, அதனால இதான் இருக்குது. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலாம் கிளம்பிட்டே இரு. சரியா? இம்மா நான் அந்த பக்கத்துல வரும்போது சிக்கன் குழம்பு வாசனை, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு இதெல்லாம் வாசனை வந்துச்சு. அதனால தான் எனக்கு பசி எடுத்துச்சுன்னு வந்தேன் நானு. அதான் அந்த அப்பனாட்ட கூடு கட்டினாடையே இருக்கிறேன். இந்த புரட்டாசி மாசம்லாம் அதெல்லாம் சமைக்க மாட்டேன்னு தெரியாதா உனக்கு? இப்போ எதுக்குடா உனக்கு சிக்கன் மீனெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலாம் வெளியே கிளம்பிட்டே இரு. சரியா? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து வரண்டி எப்படி கூப்பிட்டோன்னே அம்மா பசிக்குதே, அம்மா பசிக்குதேன்னு சொன்னல, அப்படியே ஒரு 2 தெருவுக்கு தட்டு தூக்கிட்டு போ. ஏதாவது சாப்பாடு போடுவாங்க. ஏதாவது மிச்சமா இருந்தா எடுத்துட்டு வந்து எங்க அப்பா கொடுக்கறதுக்காகும். புரட்டாசி மாசம் எனக்கு தாமா தெரியும், வயிற்றுக்கு தெரியாது இல்லம்மா புரட்டாசி மாசம்ட்டு. ஆமா இல்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. எனக்கும் தெரியும் பையன் அடிக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கைக்கு தெரியாதே, எப்படி வித்தியாசம்? மறுபடியும் ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் இழுத்து போட்டு அடிக்குவாங்க. இது தேவையா? நாம பேசாம போயிறது தான் நல்லது. நானும் எப்படா சமைக்கிறது, என்னடா சமைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு கிடக்குறேன். இதுல வேற இவன் வேற சிக்கனு மட்டனுன்னு வேற ஞாபகப்படுத்திட்டு போயிட்டான் வேற. ஐயோ எனக்கு வேற நாக்குல வேற எச்சி ஊறுதே. அப்படியே சிக்கனு குழம்பு, அப்படியே மீன் வறுவல், அப்படியே முட்டை ஃப்ரை. ஐயோ என்னால முடியலீங்களே. நீங்களும் எப்படிங்க இருக்கிறீங்க? ஒரு மாசம் நீங்க எப்படி புரட்டாசி மாசம் இருப்பீங்க? என்னால முடியாதுங்க. நாளை இந்த மாரமே புரட்டாசி சனியை கும்பிட்டுருந்தாக்கும்.